வணக்கம். இப்போ நம்ம ஐடியில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கிறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணும்போது சவுண்ட்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது டெக்ஸ்ட் வர மாட்டுது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியான மனநிலையில் ஹெட்ஃபோன் போட்டுலாம் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் போடலனா கூட டெக்ஸ்ட் வந்ததுன்னா கொஞ்சம் கிளியாரிட்டியாக இருக்கும் அப்படின்ற இதுக்காக தான் நம்ம கைன்மாஸ்டர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறது பார்த்துட்டோம். முதல்ல எல்லோரும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி வச்சிங்க. ஆப் ஓப்பன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நியூ கொடுத்துட்ட பிறகு உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். எந்த வீடியோவை நீங்கள் பண்ணணுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஃபோட்டோ பண்ணுறதும் இருக்குது, வீடியோ பண்ணுறதும் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு அந்த மீடியா விட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். க்ளோஸ் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண வேண்டிய வீடியோ வந்துச்சு. இப்படி வந்துட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து தம்ப்நெயில் எடுக்கணும் இல்லைங்களா? அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இது வேணுமோ அதை சொல்லிடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு சீனில் இருந்தது அப்படியே தம்ப்நெயிலாக வந்துட்டு அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் கொடுக்க போகிறோம். பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேயரில் போய் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த எக்ஸசைஸோட நேம் வந்து பண்ணுறோம். தமிழோட இங்கிலீஷ் கொஞ்சம் இது சின்னதாக போகிறது யூஸ் ஆகும். கார் கேர் வச்சு அந்த எழுத்து வந்துடுச்சு. ஆனால் ஒயிட்டில் தெரியல நம்மளுக்கு. அதனால் கலர் செலக்ட் பண்ணுறோம். நான் வழக்கமாக வந்து க்ரீன் தான் கொடுத்துட்ருக்கேன், என்னோடய ஃபேவரட் கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வரும். இந்த அவுட்லைன் கிளிக் பண்ணி இதை ஆன் பண்ணிட்டு அதோடைய திக்னஸ் அதிகமாகனா உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் இதையும் ஆன் பண்ணிட்டு அதோட கலர் நான் ப்ளூ கொடுக்குறேன். உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாச்சு. வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறீங்க. எங்கேயுமே கட்டிங் பண்ணுறதுக்கான இது இல்லை. இதனால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் ட்ரிம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இதில் போயிட்டு எங்கே கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ ட்ரிம் லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கட் ஆகிடும். ட்ரிம் ரைட்னு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக கட் ஆகிடும். ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து என்னாகும், அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் ஆகிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ எங்கெங்கெல்லாம் தேவையில்லையோ, இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு தேவைன்னா மறுபடியும் ஸ்ப்ளிட் எடுத்துகிட்டு இந்த பீஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அது மாதிரி இது எதுவும் இல்லை. அதனால் வந்து அண்டு. ஓகே, இப்போ நம்ம எப்படி வீடியோ செலக்ட் பண்ணுறது, அது மாதிரி அதில் இந்த வைட் மோடில் 16:90 ஏன் எடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இந்த ஹெட்டிங்ஸ் போடுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஹெட்டிங்ஸோட டியூரேஷன் நம்ம அதிகப்படுத்துறது எப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் இருக்குல்லையா, அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வரணுமோ அவ்வளோ தூரம் எடுத்தீங்கன்னா அது அவ்வளோ செகண்ட்ஸுக்கு வந்து அதே ஹெட்டிங் வந்து காட்டிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபாண்ட்டு, இந்த ஃபாண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஃபாண்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டு, அதை போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். தப்பாக பண்ணிவிட்டா அது போய் கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ட்ரிம் பண்ணுறது பார்த்தோம், இந்த செகண்ட் ஆப்ஷனை. அடுத்தது இதில் வந்து நாய்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாக ஒரு ஆப் நான் போட்டு நாய்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுவேன். இப்போ கைன்மாஸ்டர்லேயே கொடுத்துருக்காங்க நாய்ஸ் ரிமூவர் அப்படின்ட்டு இல்லையா? இதை போய் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே அது வந்து டைம் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து எடுத்துரும். அது எப்படி அப்படின்னா, மைக்குக்கு யாரோட வாய்ஸ் ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம கிட்ட வச்சு எடுக்கிறோமோ அந்த வாய்ஸை மட்டும் ரெகனைஸ் பண்ணிவிட்டு மீதி வரக்கூடிய வாய்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், மியூட் பண்ணிவிடும். அந்த மாதிரி இருக்கும். இதே நம்ம போட்டுட்டு ப்ளே பண்ணி கேட்குறோம். கேட்டுட்டு நல்லா இருந்தால் வச்சுக்கிறோம், இல்லாட்டினா வந்து நாய்ஸோடு இருந்தால் கூட பரவாயில்ல, கிளாரிட்டி எனக்கு நிறைய வார்த்தை கட் ஆகுதுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பேசிக்காக தான் இருக்கும், ரொம்ப அட்வான்ஸாக இருக்காது. சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அட்வான்ஸாக பண்ணிக்கலாம். இது ஒர்க்கிங்கில் இருக்குது. இதில் சென்ட்ரலாக பார்க்கும்போது என்னென்னா ஒரு பிளேட் மாதிரி. இப்போ நம்ம இது வந்து நாய்ஸ் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ப்ளே பண்ணி பார்க்குறோம். ப்ளே பண்ணி பார்க்கும்பொழுது நல்லாவே நாய்ஸ் வந்து கிளியர் ஆகிட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ இருக்குது. அதனால் இப்போ இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பாயிண்ட்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த டெக்ஸ்ட் போட போகிறோம். அது ஏற்கனவே சொன்னதுனால இப்போ ரெக்கார்டிங்கில் அது காட்ட போகிறதில்ல.
இப்படி டெக்ஸ்ட்டு போட்டுட்ட பிறகு அதுக்கடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். ரொம்ப முக்கியமானது எசென்ஷியல் தான் சொல்கிறேன். வீடியோ எப்படி செலக்ட் பண்ணுறது, வீடியோ எப்படி வந்து கட் பண்ணுறது, வீடியோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் வீடியோவில் நம்ம தேவையான ஹெட்டிங் எப்படி போடுறது அப்படின்ற விஷயந்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ரொம்ப எசென்ஷியல் தான் சொல்லியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வேறு வீடியோஸில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒவ்வொரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் நல்ல தரமான ஒரு ஞாபகமான ஒரு காணொலிகளை உருவாக்கி நம்மளுடைய ஐடிஐக்கு கொடுக்க முடியும். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கோடு சேர்த்து டெக்னிக்கல் நாலேஜும் வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழியாக இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இப்படி ஓவர்லேப் ஆகுது. ஓவர்லேப் ஆனால் என்ன பண்ணணும், ஒன்றும் பயப்பட தேவை. அந்த டெக்ஸ்ட் ஸ்டார்டிங் இதில் பிடிச்சி இப்படி விரலில் மூவ் பண்ணிங்கன்னா இந்த இப்படி செட் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் ஒரே லைனில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் இது எவ்வளோ நேரத்துக்கு போகணுன்றதை இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து அந்த மாதிரி போயிடும். அவர் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்கு உண்டான எல்லா டெக்ஸ்ட்டையும் நம்ம போட்டுட்டோம், சவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ நான் கையில் அப்படியே தள்ளிகிட்டு இருக்கேன். அவர் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டயலாக்ஸை எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வாய்ஸ் வந்து ரெடி பண்ணும்போது தமிழில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ முழுக்க அவர் சொன்னது எல்லாத்தையும் நான் தெளிவாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு படத்தை இடிக்காத அளவுக்கு அந்த டெக்ஸ்ட்டையும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணுற வீடியோவில் கரெக்டாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து ஏரோ மார்க் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோவில் இருக்குது, ஹைக்கு எடுத்துகிட்டு போகலாம். நம்ம மெமரி அதிகமாக காலியாக லோ இருக்குது, அதே விட்ருக்கோம். இப்போ சேவ் ஆஸ் வீடியோ. இப்போ நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணது ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும். உங்களுக்கு எந்த பிளேயர் இருக்கோ அந்த பிளேயரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே பண்ணி பார்த்துங்க. வந்து இந்த வண்டி வந்து பவர் வரல, அதுதான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகேவா, பவர் வராதுக்கு காரணம் வந்து என்ன காரணமாக இருக்கும், ஒன்று பேட்டரி. இப்போ ஓகேவா, வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஓகே, நம்ம வீடியோ தான் எல்லாம் கரெக்டாக ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு பிறகு நம்ம இது என்ன பண்ணலாம், யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நார்மலாக நம்ம இப்படி ஷேர் கொடுத்துட்டு ஓகே இப்படி நமக்கு தேவையான இதில் வந்து நம்ம சென்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி யூடியூப்பில் போகிறதையும் கற்றுங்க. யூடியூப் செலக்ட் பண்ணுங்கள். யூடியூப் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த வண்டி வந்து பவர் வரல, நெக்ஸ்ட்டு கொடுங்க. நம்ம இப்போ செக் பண்ண இந்த மாதிரி வரும். டைட்டில் வந்து கொடுத்துங்க. டைட்டில் கரெக்டாக இருந்ததுனா தான் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்க. ஹவு டு செக் யூசஸ் ஆஃப் ஆட்டோமொபைல். டிஸ்கிரிப்ஷனில் அப்பா ஒரு லைக் நான் கால் பண்ணுவா. அதை கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பப்ளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இது குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணால் அந்த குழந்தைங்கள ரெடி பண்ண சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். நம்ம அப்படி கிடையாது, யார் வேணாலும் பார்க்கலாம். அதனால் எதுவுமே கொடுக்கல. இது கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக 100% அப்லோட் ஆகிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆகிட்ட பிறகு அதுலேயும் ஃபுல்லாக கேட்டு பார்த்துக்கோங்க. அதுதான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ வீடியோவும் ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்தாச்சு. நம்ம வீடுக்கு நாம் தான் லைக் பண்ணோம், ஆனால் லைக் போட்டுங்க. கரெக்டாக நான் பேசும்போது எங்கள் ஒய்ஃபு வந்து மிக்ஸி ஆன் பண்ணி பழி வாங்குறாங்க, என்ன பண்ணுறது தெரில.
சரி பரவாயில்ல, இந்த மாதிரி தடைகள்லாம் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பற்றி தான் கவலைப்படக்கூடாது. விடாமல் முயற்சி பண்ணி நல்ல நல்ல படைப்புகளை போடுங்க. இதன் மூலியமாக உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜை நல்லா அதிகமாகவும் ஃபோன் யூஸ் பண்ணுறதும் ஒரு பாசிட்டிவான முறையில் பயன்படும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை இந்த மாதிரி செய்முறை பயிற்சிகளை, அது மாதிரி தியரி போர்ஷன்ஸு இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸாக போட்டு உங்களோட யூடியூப் சேனலில் மெயின்டைன் பண்ணிங்க. இப்போ ஷேர் பண்ண போகிறேன், எல்லோரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.